ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு மகா கந்தசஷ்டி விழாவானது அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை கரெக்டாக இன்னைக்கு துவங்கி இருக்கு. நானுமே ரொம்ப ஆர்வத்தோட காலையில் 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அலாரத்துக்கு முன்னாடி எழுந்து ஆஃப் பண்ணி ரொம்ப ஆசையாக எழுந்து பூஜைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் சென்னை பக்கம் ஒரு 3 நாளாகவே நல்ல மழை. கதவை திறந்து வெளியே போனதும் செம்ம மழை, காற்று, நல்ல குளிர் வேறு. அப்புறம் அப்படியே சுடுதண்ணி போட்டுட்டு சுடுதண்ணி ரெடி ஆகிற கேப்பில் வாசலும் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடுமே நைட்டு மாப் போட்டேன். அதனால் காலையில் சும்மா பெருக்கி மட்டும் எடுத்துக்கிட்டேன். மழை பெஞ்சாலே கொஞ்சம் வீடெல்லாம் கிளம்ஸியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். மாடிலையும் போட முடியல, துணி எல்லாத்தையும் பால்கனியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் துவைக்க வேண்டிய துணியும் கூட பெண்டிங்கில் இருக்குது. வெயில் அடித்தா தானே காய போட முடியும். மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால துணியுமே காய போட முடியல. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். வெயில் வந்ததும் தான் அதை செட்டில் பண்ணும். அதனால தான் பால்கனி கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. திங்கக்கிழமை பழனி போயிட்டதுனால செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை திதி அன்னைக்கும் இருந்தனால செவ்வாய்க்கிழமை தான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருந்தேன். அதனால் நேற்றுமே எனக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகம் தான் இருந்தது வீட்டில். நிறைய பேர் உடம்பு முடியல, தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம உடம்புக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிக்காயிட்டோம் அப்படின்னா விரதம் கண்டினியூ பண்ண முடியாது. டேப்லெட் போடுற மாதிரி இருந்தால் நம்ம சாப்பிடணும் இல்லையா? அதனால் முதல் நாள் தலை குளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்து உங்களால் கண்டினியூஸாக குளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை ரொம்ப ஒரு சிலருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், சைனசைட்டிஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்க தினம் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றிக்கோங்க. இல்லைனா இப்போ இன்றைக்கி புதன்கிழமை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இதோட வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறமா திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பண்ணிக்கோங்க. மற்ற நாட்களில் தலைக்கு குளிக்காத நாட்களில் மேல் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணியை தலையிலேருந்து கால் வரைக்கும் 3 தடவை தெளிச்சு விட்டுக்கோங்க. உடம்புக்கு முடியலை அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால் எக்ஸ்கியூஸ், அவ்வளோதான். நான் ஹெல்த்தியாக இருக்கேன், ஐம் ஹெல்தி இனஃப் அப்படிங்கிறவங்க தினமும் தலையில் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 வேளை கூட தினம் தலை குளிக்கலாம். ஒரு வேளை தப்பே கிடையாது. எந்த ஒரு பூஜை பண்ணுறதுனாலும் இல்லை வீட்டில் நல்ல காரியம்னாலும் மா இலை இல்லாமல் பண்ண மாட்டோம்ல. ஸோ ஒரு கொத்து மா இலையை வாசலில் கட்டி விட்டுட்டு மிச்சம் மா இலையை அலசி எல்லாத்தையும் எடுத்து கலசத்துக்கு வச்சு ரெடி பண்ணிட்டேன். கலசம் வைக்கிறதுங்கிறது கடவுளை நம்ம எந்த கடவுளுக்காக கலசம் வைக்கிறோமோ அவங்கள முழுசாக அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறது. நம்ம கலசம் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த தெய்வம் அந்த கலசத்துக்குள்ளே இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலசத்துக்கு உயிரோட்டம் இருக்கும். கலசம் வைக்கிறப்ப வீட்டில் அசைவம் சமைக்காமல் வீட்டில் இருக்கவங்களும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வீடுமே சுத்தமாக இருக்கணும். கலசம் வைக்கிறது கட்டாயம் கிடையாது. என் மனசில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பட்டுச்சு. அதனால் இப்போ 3 வருஷமாக மட்டும் கலசம் வச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் சுவாமியுடைய படம் மட்டும்தான் வச்சு கும்பிடுவேன். கலசங்கிறது கட்டாயம் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு மனசில் வைக்கணும் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சு கும்பிடுங்க. எனக்கு முருகர் குலதெய்வம், அதனால் கலசம் வச்சு கும்பிடுறது நல்லது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அதனால் செஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே கலசம் வைக்கும்போது தேங்காயில் முழுக்க மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறமா நம்ம திலகம் வைக்கிறோம் இல்லையா, அது நான் இப்படி வைக்கிற மாதிரி நீட்டமாக தான் வைக்கணும். அதாவது திருநாமம் போடுற மாதிரி தான் வைக்கணும். அதே போல் கலசம் வைக்கிறப்போ தீட்டு வெட்டிகள்லாம் போகக்கூடாது. பிறப்பு இறப்பு தீட்டு அப்புறம் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறது எதுக்காக இருந்தாலும் கலசம் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. அதில் எல்லாம் கலந்துக்க கூடாது. நம்ம தீட்டு காரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் மட்டும்தான் கலந்துக்க கூடாது. இதை தாண்டி கல்யாண வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை காது குத்து ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், அதிலெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். நமக்கு டேட் வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே தெரியும். நமக்கு வருது அப்படின்னும் போது கலசம் வச்சோம் அப்படின்னா வீட்டில் நமக்கு பெரியவங்களோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ விளக்கேற்றி சுவாமிக்கு நைவேத்தியம் வைப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் கலசம் வைக்கலாம். இல்லை எனக்கு டேட் வருது இந்த வருஷம் சஷ்டி அப்போ அப்படின்னா கலசம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமியுடைய படத்துக்கு மட்டுமே நைவேத்தியம் வச்சு தீபதூப ஆராதனை காட்டி சுவாமி கும்பிடலாம். ஏன் அப்படின்னா கலசம் வைக்கிறோன்னா கண்டிப்பாக 2 தடவை விளக்கேற்றி சுவாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணணும். இன்கேஸ் கலசம் வச்சதுக்கப்புறமா யாரோ வீட்டில் பெரியவங்க பங்காளி உறவு முறையில் இருக்கவங்க இல்லை இந்த இறுதி சடங்குக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்ற பட்சத்தில் கலசத்தை பார்த்தீங்கன்னா பூஜைறையில் கற்பூரம் காட்டி நைவேத்தியம் வச்சு அதோட அசைச்சு விட்டுருங்க. அசைச்சு விடுறது அப்படின்னா முன்ன இழுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் கலசத்தை எடுத்துட்டது கணக்காகும். எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த இறப்பு வீட்டுக்கு போகலாம். நல்ல நாள் அதுவுமா இதையெல்லாம் வீடியோவில் சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணுறது, 2 நாளாக தொடர்ந்து இந்த கேள்வி தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் 1 வருஷம் ஆகாமல் கலசம் வைக்கக்கூடாது. பங்காளி உறவு முறையில் இருக்கவங்க தவறி இருந்தாங்க அப்படின்னா
மாமியார் மாமனார் பெரிய மாமனார் சின்ன மாமனார் ஹஸ்பண்டோட அண்ணன் அந்த மாதிரியான உறவு முறையில் ஹஸ்பண்ட் சைடு பங்காளி உறவு முறையில் வர்றவங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து வீட்டில் கலசம் வைக்கக்கூடாது. சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சுவாமியோடைய படத்துக்கு நைவேத்தியம் வச்சு நம்ம சஷ்டி விரதம் இருந்து பாராயணம் பண்ணலாம். இப்போ வந்து கலசம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு தட்டு மேலே பச்சரிசி பரத்திட்டு அதில் ஓம்னு எழுதி மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு சுத்தமாக நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா செம்பு, அதை வந்து ஒரு பித்தளை செம்பு எடுத்து அது மேலே வச்சுட்டு உள்ளே வந்து சுத்தமான தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். கலசத்தில் கலச திரவிய பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், லெமன் இதெல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து 3, 5 இல்லைனா 9 எண்ணிக்கையில் மங்கள பொருட்களை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாயிலை 5 மாயிலை வச்சுருக்கேன். உங்களுக்கு மாயிலை கிடைக்காத ஊரில் இருக்கீங்க அப்படின்னா வெற்றிலை கூட வைக்கலாம். வெற்றிலை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கலச தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். முருகா அப்படின்னு வேண்டிட்டு கலச தேங்காய் எடுத்து வைங்க. அவ்வளோதான். இப்போ பூரண கும்பம் வந்து தயாராகிடுச்சு. அதாவது நம்மளுடைய கலசம் தயாராகிடுச்சு. எனக்கு வந்து வெளியே வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், கிச்சனுக்குள்ளே இடம் இல்லை. அதனால் நான் எடுத்து பூஜை அறைக்குள்ளேயே வச்சுட்டேன் கலசத்தையும். மேலே வந்து தர்பை புல் வச்சுருக்கேன். தர்பை புல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. இதுக்கப்புறமா வந்து பூ எல்லாம் வச்சு நான் என்னுடைய கலசத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வெறும் கலசம் தான். இதுக்கப்புறமா நாம் முருகரா பாவிச்சு விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி சஷ்டி கவசமோ வேல்மாறலோ நமக்கு தெரிஞ்ச பாடலை பாராயணம் பண்ணி வழிபடும்போது தான் முருகப்பெருமான் அந்த கலசத்துக்குள்ளே இறங்குறாரு. இதுக்கப்புறமா காப்பு ரெடி பண்ண போகிறேன். காப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அந்த நூலை வந்து நம்ம கையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை முழுக்க மஞ்சளை நினச்சி இப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு விரலி மஞ்சள் வந்து கடையிலே கிடைக்கும், கொம்ப மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி அந்த காப்புக்கு நடுவில் அதாவது சென்டர் பார்த்து வச்சு பூ கட்டுற மாதிரி வந்து 2 பக்கமும் கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதை எடுத்து கலசத்துக்கு அடியிலையோ இல்லை சுவாமி முருகப்பெருமானுடைய படத்துக்கு பாதத்துலேயோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கடைசியாக பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கட்டிக்கலாம். காப்பு கட்டணும் அப்படின்னா பெட்டில் தூங்குறதோ அது மாதிரியான இல்லாமல் நம்ம ஓரமாக தரையில் நம்ம வீட்டிலே ஒரு இடத்துல ஓரமாக வந்து தரை விரிப்பு விரித்து நம்ம அதில் வந்து தூங்கிக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைய நம்ம கூடவே படுக்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதே போல் சஷ்டி வரக்கூடிய இந்த 22ஆம் தேதியிலேருந்து 28 தேதிக்குள்ளே உங்களுக்கு மாதவிடாய் டேட் வருதுன்னா காப்பு கட்டாதீங்க. இது இந்த வருஷம் இல்லை, நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சுவாமி கும்பிடுறதா இருந்தாலும் சரி, சஷ்டிக்கு உங்களுக்கு மாதவிடாய் டேட்டு வருதுன்னா காப்பு கட்டாதீங்க, கலசம் வைக்க வேண்டாம். நம்ம அதை அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அப்படியே விரதமாக இருந்துக்கோங்க. மாதவிடாயினால நம்மளுடைய விரதம் கெட்டு போக போகிறது கிடையாது. நம்ம முருகப்பெருமான் மேலே வச்சிருக்கிற உண்மையான பக்தியும் அன்பையும் தான் அவர் பார்க்குறாரு. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு ஓடி வரும், வீட்டில் லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும். அதனால் வந்து காப்பு கட்டினா செருப்பு போடாமலாம் யாராலையுமே வெளியே ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் செருப்பு போட்டுக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது, செருப்பு போட்டுகிட்டே போகலாம். இன்றைக்கி முதல் நாள் எப்போதும் போல் சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஒரு அபிஷேகம் வந்து செய்வேன். சஷ்டிக்கு விரதம் இருக்கவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். பால் பழ விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பால் பழ விரதம் கிடையாது, மிளகு விரதம் கிடையாது, எந்த விரதமாக இருந்தாலும் தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பால் பிடிக்கலை, நான் டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. டீ காஃபிலாம் வந்து கம்ஃபர்ட் ஜோன். அது போக எம்டி ஸ்டமக்கில் நம்ம இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் இருக்கோம் இல்லையா, அந்த டைமில் டீ காஃபி குடிக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. டீ காஃபி ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அது வந்து பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், மஞ்சள் கலரில் கசப்பாக வந்து வாமிட் வரும். அதனால் டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் டைமில் பால் பிடிச்சா குடிங்க, இல்லைன்னா பழம் சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு வாழைப்பழம் பிடிக்கல அப்படிங்கிறீங்க, ஆப்பிள் சாப்பிடலாம், மாதுளை சாப்பிடலாம், பேரிச்சப்பழம் சாப்பிடலாம், எது வேணாலும் வந்து சாப்பிடலாம். பழ வகைகளில் ஜூஸாக போட்டு குடிக்காதீங்க, பழமாக சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மிளகு விரதம் இருக்கவங்க வெறும் மிளகு மட்டுமே 6 நாளைக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்ருக்காங்க. அது வந்து இன்னுமே ரொம்ப கிரேட். அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மனசில் ஒரு தைரியம் வேணும், உடம்புல வந்து ஒரு தெம்பு வேணும். அது இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மிளகு விரதத்தை சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கலாம்.
இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, எனக்கு வந்து நான் டேப்லெட் சாப்பிட்றேன், ஆர் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட விரதமாக இருந்துட்டு அதுக்கு மேலே இரவு ஒரு வேளை உணவு மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ரைஸ் சாப்பிடாமல் டிஃபனாக எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி. குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து விரதம் இருந்து கேட்கும்போது அதனுடைய பலன் அதிகமாக உண்டு. இல்லை ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து டேப்லெட் சாப்பிட்றாங்க, ஸோ அவளுக்காக நான் இருக்கிறேன், அவருக்காக நான் இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் யாராவது ஒருத்தர் கூட முழு மனசோட தாராளமாக வந்து முருகப்பெருமானை நோக்கி நம்ம விரதமாக இருக்கலாம். எந்த மாதிரியான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் எது முடியுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை பொறுத்து நம்ம விரதத்தை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம விரதம் இருக்கணும். அதே போல் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதில் முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி இருக்கிறேன். இதோடவே நாளைக்கு 2வது நாள் 2 நெய் தீபம் போடுவேன், 3வது நாள் 3 நெய் தீபம் போடுவேன், 4வது நாள் 4 தீபம் போடுவேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டு 6வது நாள் 6 தீபம் போடுவேன். காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்களே, மதியம் தூக்கம் வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தூக்கம் கண்டிப்பாக வரும், ஆனால் தூங்கக்கூடாது. விரதம் இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் நம்ம தூங்கக்கூடாது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இல்லை விரதம் இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த விரதம் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் கூட நம்ம படுத்து தூங்கிக்கலாம். ஆனால் எனக்கு அது முடியாது. ஆஸ் யூஷுவல் 12லேருந்து 12:30 மணி போல் ஆகிடும் தூங்குற டைம். கொஞ்சம் இந்த 1 வீக் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் காலைல 3 மணிக்கு எழுந்துக்கிறதுங்கிறது. ஆனால் நம்ம முருகருக்காக வேண்டி சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். அப்புறம் சுவாமிக்கு நம்ம எந்த மாதிரியான விரதம் இருக்கிறோமோ அதை பொறுத்து நைவேத்தியம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த உணவை தான் நாம் சாப்பிட்டுக்க போகிறோம் விரதம் இருக்கிற நேரத்தில். மிளகு விரதம் இருக்கிறவங்க ஒரு டம்ளர் பால் மட்டுமோ இல்லை பழம் மட்டுமோ வச்சு சுவாமி கும்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது அந்த நைவேத்தியத்தை கொடுத்துட வேண்டியதான். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் வச்சுருக்கேன் இல்லையா, சுவாமி கும்பிட்டுட்டு இந்த பால் பழத்தை நான் எடுத்துக்குவேன். நான் வந்து மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 2 வேளை வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழமும் 1 டம்ளர் பால் மட்டும் எடுத்துக்குவேன். ஒரு வாரத்துக்கு இப்படி தான் சாப்பிட்டுக்குவேன். இடையில வந்து தண்ணி குடிப்பேன். இதுக்கப்புறம் கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணத்துக்கு படையல் போடுவேன் சுவாமிக்கு. நம்மளுடைய விரத நிறைவு படையல் அதை போட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். ஒரு சிலர் சூரசம்ஹார தன்னைக்கே வந்து விரதத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் அது வந்து சரியான முறை இல்லை. விரதத்தை வந்து நம்ம திருக்கல்யாண தன்னைக்கு நிறைவு படையல் போட்டு சுவாமியுடைய திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிடும்போது அந்த விரத முறை வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் வீடு துடைக்கணுங்கிறது இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடு துடைச்சிக்கலாம். இப்போ வெள்ளி செவ்வாய் அதுக்கு முந்தின நாள் வந்து துடைச்சிக்கலாம். தினம் துடைக்கணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு வந்ததும் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே போய் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு பழைய பூவெல்லாம் மாற்றி புதிய பூ வச்சுட்டு பஞ்ச பாத்திரத்தை எடுத்து சுத்தம் பண்ணி அதில் நீர் மாற்றி வச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்க, இல்லைனா பரவாயில்ல. பூ போட்டு சுவாமியை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி நைவேத்தியம் வச்சுட்டு நாம் உட்காந்து பாராயணம் பண்ண வேண்டியது. அதாவது வேல்மரல் படிக்கலாம், மகா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதை தொடர்ந்து தீப தூப ஆராதனை காட்டி சுவாமிக்கு நைவேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்மளுடைய குறைகள் என்னவோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லணும். சொல்லாட்டினாலும் அவருக்கு தெரியாததில்லை, இருந்தாலும் நம்ம வாயை திறந்து சஷ்டி நாளில் நம்ம சுவாமி கிட்ட சொல்லுவோம் நமக்கு என்ன குறையோ அதை. முதல் நாள் மட்டும் கலசம் வைக்கிறதுனால வேலை கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் காலையிலேயே சாரீ கட்டலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் எனக்கு டைம் பத்தலை, அதனால் சல்வார்லேயே பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீடியோ எடுத்துகிட்டே பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை, பூஜைன்னு இல்லை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரமாவது குறைஞ்சது முன்னாடியே தொடங்கணும் அந்த டைமுக்கு. அப்போனா மட்டும்தான் நம்மளால் டைமுக்கு முடிக்க முடியும். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே செய்யும்போது பூஜை வேலையும் அதிகமாக இருக்குமா, அந்த டைம் நம்ம வீடியோவும் எடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு வந்து என்னுடைய வேலைகளை பார்ப்பேன். பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் தினம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் எழுந்திரிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் 6 மணிக்கு முன்னாடியாவது பூஜை முடிக்கலாம். இல்லை அப்படின்னா 8-9 மணிக்குள்ளேயாவது பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணி சுற்றிட்டு வாங்க கோயிலை. போன வருஷம் குழந்தைக்காக வேண்டி கல்யாணத்துக்காக வேண்டி நிறைய பேர் என்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்காகவும் வந்து நான் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு இந்த வருஷம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பார்க்கும்போது வந்து முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணுச்சு. அவர் எவ்வளோ ஒரு கருணை வாய்ந்த தெய்வம்ல நம்ம முருகப்பெருமான். எதிரிங்களை கூட வந்து நம்மளுடைய நண்பனாக்க வல்லமை பெற்றவர் முருகப்பெருமான். எதிரிகளே அரவணைக்கிற தெய்வம். அவருடைய செல்ல பிள்ளைகள் நாம.
இல்லாமல் நம்மளை விட்டுருவார் அவர். அதனால் அவர் இருக்க வரைக்கும் நம்ம எதுக்குமே கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நம்பிக்கையாக வந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.